அன்பு அன்னையின் பக்தர்களே, நேற்று இறைப்பணி கோவளம் முதியோர் இல்லத்தில், அங்கு திருச்சிலுவையிலிருந்து இரத்தம் வழிந்து வருகிறது. ஜெபத்திற்கு பிற்பாடு அவர்களை ஒரு தாயாக அமர்த்தி அந்த தாய்க்கு ஒரு பிள்ளையாக இவர்களை இடத்தில் அமர்த்தி இருக்கின்றனர். சுமை சுமந்த சுதந்திரப்பொருளை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று இறைவா, நாங்கள் பிள்ளையை சுமந்தோம், அந்த வழிகள் எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. அந்த குடும்பத்தின் பாரத்தை சுமந்தோம், அந்த வழிகள் கூட எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. பலவிதமான அவமான சொற்களையும் தாங்கினோம், அந்த வழிகள் கூட எங்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. இவ்வாறாக வழிகளே எங்கள் வாழ்க்கையின் அர்த்தமாகிவிட்டதா என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, நீர்தானே கொடுத்தீர் அந்த குழந்தை செல்வங்களை என் பணிவிடை நிறைவு பெற்றதா, என் பணிகள் தான் நிறைவு பெற்றதா, தாகத்தோடு நான் இருக்கும் பொழுது தண்ணீரின்றி என்னை தவிக்க விட்ட அந்த எங்கள் குழந்தைகளுக்காக இந்த நேரத்தில் உன்னிடம் வேண்டுகின்றேன். நீரும் உன்னுடைய மகனை பெற்றெடுத்தீரே, பெற்றெடுத்த உன் மகன் இந்த உலகத்தில் மீட்பதற்காக அவரை இந்த உலகத்திற்கே நீர் காணிக்காமல் ஒப்புக்கொடுத்தீர். நாங்களும் மகனையும் பெற்றெடுத்தோம். எங்களுக்கு இந்த இடம்தான் நிரந்தரம் என்பதை அறியாமல் இருந்திருக்கின்றோம். ஆனால் நீர் உம்முடைய இறை வார்த்தையில் கூறியிருக்கின்றேன், அன்றைய நாளிலே உம்முடைய சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகும்போது உன்னை நோக்கி அவர்கள் வரும்பொழுது, எனக்காக நீங்கள் அழாதீர்கள், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றீரே. அதன் அர்த்தம் இதுதானா? வாழ்வின் கஷ்டங்களையே எங்களுடைய வழிகளே நாங்கள் வாழ்க்கையாக பிறந்திருந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமே, இதோ கடைசி இந்த காலமாவது எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா என்று கலங்கிய உள்ளத்தோடு இருக்கிறீர்களே. கருணை உள்ளம் படைத்த உன் இறை ஊழியத்திற்கு அவர்களை முழுமையாக ஒப்படைத்த அன்பு சகோதரிகள் மூலமாக எங்களுக்கு ஆட்கொண்ட இறைவன் நான் இருக்கின்றேன் ஏன் கலங்குகின்றார்? இறை வார்த்தையில் நீர் கூறினீரே, நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை, உன்னை கைவிடாத இறைவனாக நான் இருக்கின்றேன் என்று கூறினீரே. அதன் வார்த்தை, அதன் அர்த்தம் இதுதானா? அந்த அர்த்தத்துக்கு ஏற்ப வாழ்க்கையின் பாதை மாறி போகிறது. நானும் அதே அன்போடு நான் வளர்த்தினேன், அதே அரவணைப்போடு நான் வளர்த்தினேன். என் குழந்தையை எதுவும் தீண்டி விடக்கூடாது என்று நான் அந்த குழந்தையை அரவணைத்து எல்லாமா வளர்த்தினேன். அந்த அரவணைப்புக்கு கிடைத்த பரிசா, அந்த அரவணைப்புக்கு கிடைத்த பரிசா என்னை கண்டும் காணாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லியிருக்கின்றேன், நான் உன் தேவனாக இருக்கின்றேன், ஏன் என்னை கண்டும் காணாமல் இருக்கின்றாய்? இறை வார்த்தையில் கூறுகின்றேன், தாய் தந்தை அவருடைய வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாதீர் என்று நீதிமொழிகளில் நீ கூறியிருக்கின்றார். ஏன் இறைவா இந்த அலட்சியம் அவர்களுக்கு? எதனால் இந்த அலட்சியம் அவர்களுக்கு என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது, வாழ்க்கையின் பாதைகள் இது நாள் வரை வெள்ளைய பூவாக இருந்தது என்று நினைத்தேன். மனது ஒன்று நினைத்தது, எண்ணம் ஒன்று தீர்மானித்தது, கடைசியில் இடம் எங்களை தேர்வாக்கி விட்டது. அன்பின் இறைவா, இதோ இங்குள்ள உண்மை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பின் கரங்களிலே ஒப்படைக்கின்றன. அன்று நீ சிலுவைய சிந்திய இரத்தமானது எதற்காக என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை உணராத அந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்வது, அவர்கள் மனம் மாற வேண்டும், மனம் திரும்புதல் வேண்டும். ஒரு நற்செய்தியவர்கள் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொன்னீரே, அதன் அர்த்தம் என்பதை அவர்கள் புரியாமல் அறியாமல் இருக்கின்றார். வாழ்கின்ற தெய்வத்தை அவர்கள் கண்டுகொள்ளாமல் அவர்களை உதறி தள்ளிவிட்டார்கள். ஏதோ சாத்தானின் சூழ்ச்சியால் அவர்களுடைய கட்டுகள் இறுக்கமாக கட்டப்படுகின்றன. ஒரு தாய், ஒரு தந்தை எவ்வாறு அந்த குடும்பத்தை நிர்வகிக்க முடியும்? அந்த தாயால் மட்டுமே அந்த மகளுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறியை சொல்ல முடியும். அதே அறிகுறியோடு தான் நான் வளர்த்தினேன், ஏன் எங்களுக்கு இந்த நிலை என்று கடந்தும் உங்களுடைய அன்பு குழந்தைகளை கண்ணோக்கி பாருங்கள். அவருடைய இயக்கம், அவருடைய எதிர்பார்ப்புகள், கண்ணீர்களை தந்தை இறைவனாக சொல்லியிருக்கின்றேன். கவலை கொள்ளாது ஒன்றும் பேசுகிறோம், கவலை எல்லாம் என்னோடு விற்றுவிடுங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன். இதோ இவர்களை முழுமையாக
முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு நீர் என்னை தேடுகின்றாயா என்று கேட்டிருக்கின்றேன். அதே முழு இதயத்தோடு இவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றனர். எத்தனை இரவுகள் இவருடைய உறக்கங்கள் இவருடைய விழுகளை மூடாமல் இருக்கின்றன. எத்தனை இரக்கங்கள் இவருடைய வாழ்வில் கவலையாகவே கடந்து செல்கின்றன. எத்தனை இரவுகள் ஏன் வாழ்கிறோம் என்று இவர்களுக்குள்ளாகவே இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக நீர் எங்களுக்கு ஒரு தாயாக தந்தையாக இருந்து எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற அன்பின் தகப்பனே, அன்பின் அன்னை மரியாதை, இதோ ஆசீர்வாதத்தினாலே இவருக்கு நல்ல ஒரு உடல் உள்ள நிலையை தந்தமும் இறைவான். உன்னுடைய நல்ல ஆசீர்வாதத்தினாலே இவருடைய இயக்கங்களை நீர் தகர்த்தறிவானவரே. இதோ உன் அடையாளமாக உன் சகோதரி இந்த உலகத்தில் நீர் இருக்கின்றேன் என்ற இறை வார்த்தை கேட்ப அன்பின் சகோதரிகள் அன்பான வார்த்தையால் இவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்றால் போல் இவர்கள் ஒரு குழந்தையாக இருக்கின்றார்கள். ஒரு குழந்தையை வளர்த்துவது எவ்வளவு சிரமம் என்பதை ஒவ்வொரு தாயும் அறிந்திருக்கின்றார். நீயும் நல்லா சரியா சரிங்களா? கண்டிப்பாக சரியாயிடும். தைரியமாக இருங்க. கடவுள் உங்களை தொடுவார். சரிங்களா? சரி, கண்டிப்பாக சரியா. சரி சரி. அதெல்லாம் ராத்திரியே கிளம்பியாச்சு. பிரதர், இப்போ இந்த சிலுவையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குது. இதெல்லாம் பார்த்தா நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. இங்கே தான் போட்டு தூள் கிளப்பிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள்